श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 28வது ஸ்லோகம் 10வது அத்தியாயத்தில். ஆயுதானாமஹம் வஜ்ரம் தேனூனாம் அஸ்மி காமதுக் பிரஜனச்சாஸ்மி கந்தர்ப்பः சர்ப்பாணாம் அஸ்மி வாசுகீஹி. ஆயுதானாமஹம் வஜ்ரம் தேனூனாம் அஸ்மி காமதுக் பிரஜனச்சாஸ்மி கந்தர்ப்பः சர்ப்பாணாம் அஸ்மி வாசுகீஹி. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் தன்னுடைய ஒரு விபூதி, தன்னுடைய சிறப்பு எங்கெல்லாம் மிளறது அப்படின்ற ஒரு 4 இடத்த பற்றி சொல்கிறார். முதல்ல அகம் ஆயுதானாம் வஜ்ரம் அப்படின்னு சொல்கிறார். ஆயுதங்களுக்குள் வஜ்ராயுதமாகவும், தேனூனாம் அஸ்மி காமதுக்கு அதாவது பசுக்களுக்குள் காமதேனுவாகவும் இருக்கின்றேன். பிரஜனஹா கந்தர்ப்பஹா ச அஸ்மி உற்பத்தியை செய்யும் என்ன காமதேவனாகவும் இருக்கிறேன். அதாவது பிரஜைகளை உற்பத்தி செய்யும் காமதேவனாகவும் இருக்கிறேன். சர்ப்பானாம் வாசுகீஹி அஸ்மி சர்ப்பங்களுக்குள் வாசுகியாக இருக்கிறேன். அதாவது இதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ததசி முனிவர் தேவர்களிடம் கருணை கொண்டு தன்னுடைய தபோமயமான சரீரத்தை அவர்களுக்காக தியாகம் செய்தார். அவருடைய முதுகெலும்பால் அமைந்தது இந்திரனுடைய வஜ்ராயுதம். அதனால் அது ஆயுதங்களுக்குள் சிறந்ததாயிற்று. இந்த செய்தி பாகவதம் 6வது ஸ்கந்தம் 11வதுல 19, 20 அந்த 2 ஸ்லோகத்திலேருந்து இந்த செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தொடர்புடையதாக திருக்குறளில் கூட அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்ற அந்த குறள் கூட அவருடைய சிறப்பு, அடுத்தவங்களோட மேலே அன்பு இருந்து பரிவு இருந்ததுன்னா அந்த பரிவை வெளிக்காட்டுறதற்கு ஒருத்தர் என்ன பண்ணுவார், தன்னுடைய உயிரியை கூட கொடுப்பார் அப்படின்ற அந்த கருத்தை மேல் நோக்கி சிறப்புப்படுத்தி சொல்லியிருக்கிற குறள் அது. அதே மாதிரி காமதேனு எங்கேருந்து கிடச்சது? பார்க்கடலில் அமுதம் கடையும் பொழுது, அதாவது சமுத்திர மதனம் பண்ணும்பொழுது அதுலேருந்து கிடைத்தது. பார்க்கடலிலிருந்து அமுதத்துடன் உதித்தது. தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் விரும்பிய பொருளெல்லாம் அளிக்கும் சக்தி வாய்ந்தது. அதாவது பசுக்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பானது காமதேனுன்னு சொன்னால், அந்த காமதேனுக்கு அந்த சிறப்பை கொடுத்தது யார்? பெருமாள் தான். அதனால் காமதேனோட சிறப்பம்சம் என்னுடையது அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். பிரஜனஹா பிரஜாயை கிரகமேதினாம் என்றபடி சத்சந்தானத்திற்காக மட்டுமே கிரகஸ்தாசிரமத்தில் காமம், இந்திரிய நுகர்ச்சிக்காக அன்று என உணர்ந்து வாழும் இல்வாழ்க்கையும் ஒரு யஜ்ஞம் எனப்படும். ஆக இந்திரிய ஜெயத்துக்கு இதுவே அனுகூலமாக இருக்கும். இதே தான் பெருமாள் 7வது அத்தியாயத்தில் கூட ஞான விஞ்ஞான யோகத்தில் கூட 11வது ஸ்லோகத்தில் இதை பற்றி சொல்லியிருக்கார். அப்புறம் அதே மாதிரி சமுத்திர மதனம் பண்ணும்பொழுது தான் என்ன கிடச்சது? அது பண்ணுறதுக்கு வாசுகி ஒரு உபயோகமாக இருந்தது. எப்படி? அமுதம் கடையும் பொழுது வாசுகி நானாக அமையும் பெருமை பெற்றது. அதனால் இது சர்ப்பங்களின் ராஜா. இந்த 4 விதமான சிறப்பில் பெருமாளோட அம்சங்கள் நிறைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோமில்ல, விபூதின்றதே பெருமாளுடைய சிறப்பு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு தான். அப்போ அது தானே ஒன்றையும் என்ன பண்ணுறார் பெருமாள் அர்ஜுனனுக்கு கூப்பிட்டு சொல்லின்னு இருக்கார். அந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் இந்த 4 இடத்துலையும் பெருமாளோட விபு சிறப்பாக இருக்கிறது என்று கூறுகிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் பெருமாள் என்ன விரிவாக தன்னுடைய சிறப்பு அம்சங்கள் இருப்பதை வெளிப்படுத்துகிறார் என்று பார்ப்போம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.